ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்புடைய நியூ அப்டேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது அதை தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, அதாவது டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த மெசேஜை எப்படி நம்ம எடிட் பண்ணி திருப்பியும் கரெக்ட் பண்ணி அது திருப்பியும் ரீசெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு அப்டேட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை உங்களுக்கு அந்த எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே அப்டேட் பண்ணி உடனே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மெசேஜை நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் பண்ணி அதை வந்து ஹாய், அதாவது HAI அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோ, காஃபி அண்ட் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்ற அந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஹாய்ன்னு போட்டிருந்தது. ஸோ இப்போ நான் HAI அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணி நான் ரீசெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா HI அப்படின்ட்டு இருந்தது HAI அப்படின்னு சொல்லி நான் மாற்றி நான் ரீசெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் என்ன மெசேஜை வந்து தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்தமாரி கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன், அதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை வந்து நார்மலாக அனுப்புறதுக்கும் ஸோ அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே கீழே ஹாய் கீழே எடிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை வந்து, அதாவது வாட்ஸ்அப் மெசேஞ்சரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த எடிட் ஆப்ஷன்ஸ் வருதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஸோ உடனே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் வருமா அப்படின்னா கேட்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.